அறிமுகப்படுத்தியது முதலே பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புக்கும் குற்றச்சாட்டுக்கும் உள்ளானது இவிஎம் என சுருக்கமாக அழைக்கப்படும் வாக்குப்பதிவு இயந்திரம். வாக்காளர் யாருக்கு ஓட்டு செலுத்தினாலும் குறிப்பிட்ட கட்சிக்கு விழும் வகையில் செட் செய்யப்பட்டு இவிஎம் மூலமாக மோசடி நடைபெறுவதாக பரவலான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக பாஜக அரசு இந்த முறையில்தான் தனது வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. இவிஎம் இயந்திரத்தில் மோசடி செய்வது சாத்தியமா? இவிஎம் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் சாதக பாதகங்கள் என்ன? அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளும் வாக்குச்சீட்டு முறையை கடைபிடிக்கும் பொழுது இந்தியா இவிஎம் முறையை இறுக பற்றிக் கொள்வது ஏன் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த ரங்கபிரசாத் அளித்த பதில்கள் உங்களுக்காக. வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல பாஜக மோசடி செஞ்சு வெற்றி பெறதா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வராங்க. இவிஎம் மிஷின்ல உண்மையா மோசடி பண்ண முடியுமா சார்? இவிஎம் மிஷின்ல பண்ண முடியாது மேடம். இப்போ நீங்க காங்கிரஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சும்மா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வேணா சொல்லுவாங்க. பட் ஆனால் காங்கிரஸ் கட்சியே வந்து இந்த இவிஎம் வந்து கொண்டு வந்ததே நம்ம தான். நம்ம வந்து இது வந்து லாஸ்ட் டைம் அவங்க பிரச்சனை ஹெல்ப் பண்ணப்பவே காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து எதிர்ப்பு வந்துச்சு. என்னன்னா நம்ம இந்த இவிஎம் மிஷின்லாம் கொண்டு வந்ததே நம்ம தான், நம்மையே வந்து தேவையில்லாமல் நம்ம தோக்குறனால இவிஎம் மிஷின் மேலே வந்து டவுட் படக்கூடாது, இல்லை வந்து தேவையில்லாமல் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சியே ஒரு கொள்கை அளவில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது முக்கியமாக வந்து ஆனந்த் சர்மான்ட்டு இருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் சார், சொல்லுங்க. இப்போ நேற்று கூட வந்து ஜாதி அடிப்படையில் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்னு சொன்னப்ப அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் இதே மாதிரி இந்த இவிஎம் மேல வந்து நம்ம வந்து டவுட் ரைஸ் பண்ணக்கூடாதுன்னா அவர்லாம் முக்கியமா வந்து இந்த இஷ்யூ பத்தி பேசி காங்கிரஸே வந்து அதுக்கப்புறம் கட்சி அளவுல வந்து அவங்க வந்து இந்த இவிஎம் மேல ஒரு டவுட்ஸ் ரைஸ் பண்றது இல்லை. பட் சும்மா அவங்க தேர்தல் அப்போ வந்து வேணுங்கிறப்ப ஜஸ்ட் வந்து இதுக்காக வந்து பேசாமே ஒழிய பட் அவங்க வந்து அது பண்றது இல்லை. அண்ட் கார்த்தி சிதம்பரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவர் ஸ்பெசிஃபிக்கா நிறைய தடவை சொல்லியிருக்காரு, கண்டிப்பா இவிஎம்ல ஏமாத்தவே முடியாது, இது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது, சும்மா வேணா நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து நான் வேணா சொல்றேன், டிஎம்கேல இருந்தே சொல்றேன், தங்க தமிழ்ச்செல்வன் சன் டிவி கொடுத்த இன்டர்வியூல அவர் வந்து நானும் என் பையனும் உட்காந்து எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம், இவிஎம்லாம் எதுவும் பண்ண முடியாது, இது வந்து நிஜமா வந்து அவர் தோத்தப்ப சொன்னது இல்லை, இது வந்து நாங்கள் அப்போ வந்து அவர் டிடிவி மேலே வந்து அவருக்கு வந்து அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தியிலேருந்து வெளில வந்தப்போ அவர் வந்து இல்லை இதெல்லாம் ஏமாற்ற முடியாது, நானும் என் பையனும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம், சன் டிவியில் கொடுத்த இன்டர்வியூ இருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த இவிஎம் மேலே வந்து இவிஎம்ல வந்து எதுவும் இதெல்லாம் ஏமாத்தலாம் முடியாது, இது வந்து நம்ம சும்மா எலெக்ஷன் அப்போ வந்து சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த இவிஎம் பற்றி அதிகமாக பிரச்சனை எழுப்பின வந்து யாரு அப்படின்னா, இப்போ 2009 இவங்க தோத்ததுக்கு அப்புறம், பிஜேபி தோத்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அந்த ஜிவிஎன் நரசிம்ம ராவ் அவங்க தேசிய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் இருந்தாரு முன்னாடி, அவரு அத்வானி எல்லாம் சேர்ந்து ஒரு புக் எழுதினாங்க, இந்த இவிஎம்ல வந்து குளறுபடி பண்ணி நம்ம ஜனநாயகத்தை சீரழிக்கிறாங்க அப்படின்ட்டு. இதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போனது வந்து அத்வானி, அந்த ஜிவிஎன் நரசிம்ம ராவ் இவங்களாம் தான். அதுக்கப்புறம் தான் சுப்பிரமணிய சுவாமி வந்து கேஸ் போட்டு அந்த விவிபேட் கொண்டு வந்திருக்காங்க. வெரிஃபை பண்ற அப்ப அவர் போட்ட பில்லுக்கு தான், சுப்பிரமணிய சுவாமி போட்ட பில்லுக்கு தான் அதுக்கப்புறம் விவிபேட் வந்து கொண்டு வந்து இப்ப விவிபேட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு கட்சியுமே எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்றாங்க தெரியும். அவ்வளோ வந்து யாருமே வந்து ஏமாந்து போய் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணிட மாட்டாங்க இப்படி இவிஎம்காக. ஸோ அப்போ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்லாம் மாறி இருக்கணும். இவ்வளோ நாள் இவங்க பிஜேபி இப்போ 10 இயர்ஸ் ஆட்சி பண்ணியிருக்காங்க, 4 எலெக்ஷன் 5 எலெக்ஷன் பாராளுமன்றம் சட்டமன்றம் எல்லாம் மாறிடுச்சு. ரிசல்ட் எப்பயும் போல தானே இருக்கு, அவங்க எதுவுமே வந்து நம்ம சேஞ்ச் ஆகி வந்துடலையே. அதுல ரெண்டு கட்சிகளும் இப்ப எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க, அவங்க ஜெயிக்கும் போது இவிஎம் மிஷினை குற்றம் சாட்டுறது இல்ல, அவங்க தோத்துட்டப்ப காரணம் காட்டுவாங்க, இவிஎம் மிஷின்ல எதனா நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆளுங்கட்சியும் ஒரு தரப்புல என்னன்னா, இவ்வளவு விவாத பொருள் ஆன பிறகு இதுல ஒரு வேலை பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஏன் வாக்குச்சீட்டு முறைக்கு மாறக்கூடாது, ஏன் இவிஎம் மிஷின் தான், அப்படி என்ன சார் அதுல அட்வான்டேஜ் இருக்கு? இப்ப அட்வான்டேஜ்னா இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க யூஎஸ் எலெக்ஷன் ட்ரம்ப் லாஸ்ட் 2020 நடந்தப்ப நீங்க பாத்திருப்பீங்க, அவங்களுமே வந்து இப்ப அவங்க ஜனத்தொகை வந்து நம்மள வந்து 1/3, ஐ திங்க் அவங்க வந்து 30 கோடியோ 40 கோடியோ, அவங்களே வந்து 2-3 நாள் என்றாங்க அதுக்கு. இப்ப இதுல வந்து நம்ம இவிஎம்ல வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹாஃப் டேல இன்னைக்கு முடிச்சிடுறோம், விவிபேட்டுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஈவினிங் வரைக்கும் போகுது. அண்ட் செகண்ட் வந்து இது வந்து நம்மளோட நல்ல கண்டுபிடிப்பு, நம்ம வந்து அது ஏன் வந்து எதுவும் பிரச்சனை இல்லாதப்ப நம்ம மாறணுங்கிற அவசியம் ஏன்? இப்ப வந்து யூபிஐ நம்ம தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், இப்ப நம்மளோட யூபிஐ தான் வந்து உலகம் ஃபுல்லா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்ப நீங்க அந்த வேக்சின் சர்டிபிகேட் பாத்தீங்க அப்படின்னா, யூஎஸ்ல கூட இந்த வேக்சின் சர்டிபிகேட் நம்ம அந்த டிஜிட்டலா நம்ம ஒரு காப்பி வச்சிருந்தோம்ல, அந்த கான்செப்ட் கிடையாது. அவங்க எல்லாமே வந்து ரேஷன் கார்டு மாதிரி கடையில போய் ஒரு அட்டையை வாங்கிட்டு அந்த அட்டையை தான் காமிச்சிட்டு இருந்தாங்க.
பட் நம்ம வந்து வேக்சின் சர்டிஃபிகேட்டை டிஜிட்டலா கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த யூபிஐ வேக்சின் சர்டிஃபிகேட்லாம் நம்மளோட டிஜிட்டல் சக்சஸ்ஃபுல் இனிஷியேட்டிவ். அதே மாதிரி இவிஎம்மும் நம்மளோட சக்சஸ்ஃபுல் இனிஷியேட்டிவ் டிஜிட்டலா மாத்தினதால அது கம்ப்ளீட்லி டிஜிட்டல்னு சொல்ல முடியாது, அது எலக்ட்ரானிக் இது. ஸோ அது நல்ல ஒரு கான்செப்ட். அதில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர் தான் அது. அதுக்கு மேலே வந்து அதில் எதுவும் பெருசாலாம் எதுவும் பண்ணிட முடியாது. இப்போ நீங்கள் கால்குலேட்டரை வந்து ஏதாவது வந்து நீங்கள் மாற்றி ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. அதே அந்த அளவு தான். அதே மாதிரி ஒரு வாக்குப்பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பூத் ஏஜென்ட்டும் அங்கே வந்து காலையில் வந்து டம்மி மார்க் போலிங்னு ஒன்று நடக்கும். காலையில நம்மளுக்கு 7 மணி எலெக்ஷன் நடக்குதுன்னா 6 மணிக்கே வந்து மார்க் போலிங் நடக்கும். அப்ப எல்லா பூத் ஏஜென்ட்டும் அவங்க வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஒரு போலிங் இது பண்ணி தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட 25 ஓட்டு 50 ஓட்டுன்னு அவங்க போடுவாங்க. ஸோ அந்த போட்டு அந்த ரிசல்ட் கரெக்டா வந்தா மட்டும்தான் அதுக்கு அடுத்து வந்து போலிங் நடக்கும். இல்ல இப்ப ரிசல்ட் தப்பா வருது, சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. அதே மாதிரி இந்த கட்சிகள் எல்லாருமே இப்ப வந்து இப்படி சொல்றாங்கல்ல இவிஎம்ல ஏமாத்த முடியும் அதெல்லாம். ஆனா வந்து எலெக்ஷன் கமிஷன் எவ்ரி இயர் ஒரு அவங்க ஒரு செமினார் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. எங்களுக்கு வந்து இந்த இவிஎம் வந்து நீங்க இதை வந்து நீங்க மால் ஃபங்க்ஷன் பண்ணி காமிங்க, ஏமாத்தி மாத்த முடியுமான்னு காமிங்க அப்படின்ட்டு. இப்ப குற்றச்சாட்டு சொல்ற எந்த கட்சியும் போறதே இல்லை அந்த செமினாருக்கு. இது வரைக்கும் லாஸ்ட் டைம் நடந்தப்ப எனக்கு வந்து தேசியவாத காங்கிரஸும் ஆம் ஆத்மி மட்டும்தான் அதுக்கு போகவே செஞ்சாங்க. அவங்களும் ட்ரை பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு எத்தனையோ வந்து அவங்க ஒயிட் பேப்பர்ஸ் தியரி எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதுல ஒன்றும் ஏமாத்த முடியல, இந்த ஈவெண்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம், இந்த கட்சிகள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஆனால் அவங்களால எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்ட்டு அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லா எதிர்கட்சிகளும் தோக்குறதுக்கு ஒரு சாக்கா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களே ஒழிய யாருமே வந்து அதை சீரியஸா பர்சூ பண்ணல. இவ்வளோ இது வந்து கண்டிப்பா ஏமாத்த முடியுங்கிற மாதிரி இருந்தா எல்லாரும் நேரம் கண்டிப்பா வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணிருப்போம்ல. எல்லா கட்சிகளும் சும்மா இருப்பாங்களா? இவ்வளவு செலவு பண்ணிட்டு இப்ப நம்ம அதிமுக எல்லாம் இந்த எலெக்ஷனுக்குலாம் அவங்க கிட்டத்தட்ட 3000-4000 கோடி செலவு பண்றாங்க. அவ்வளோ செலவு பண்ணும்போது அவங்க இதை கூட அவங்க வந்து பார்க்காம இருப்பாங்களா? ஸோ அது வந்து ஜஸ்ட் எலெக்ஷனுக்காக அவங்க நாங்க தோத்ததுக்கு ரீசன் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அது யூஸ் பண்றாங்களே ஒழிய உண்மையா வந்து ஏமாத்த முடியாது. இது எல்லா கட்சியினருக்குமே தெரியும். இப்ப காங்கிரஸ் கட்சியில இருக்கிற கார்த்தி சிதம்பரத்துல இருந்து ஆனந்த் சர்மால இருந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து இந்த உண்மை தெரியும். அண்ட் வந்து அவங்க ஜஸ்ட் எலெக்ஷனுக்காக அந்த அப்ப தலைமைகள் வந்து அப்ப அவங்க பயன்படுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளே பேலட் முறையான வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தும் போது நம்ம இதை வந்து சீக்கிரமா நமக்கு எண்ணிட முடியும், வாக்கு எண்ணிக்கை சுலபமா இருக்கும்ன்ற கருத்தை முன் வச்சிங்க. ஆனா இப்ப இவிஎம் மிஷின்ஸ்ல தான் இப்ப நம்ம எலெக்ஷன் நடக்குது. இப்ப நம்ம ஏப்ரல் 19ஆம் தேதி நம்ம எலெக்ஷன் முடியுதுன்னா அது எண்றதுக்கான கால அளவு நடுவுல கேப் வந்து 45 நாள் இருக்கு. அதுக்கப்புறமா தான் என்ன போறாங்க, ஜூன் 4 தான் என்ன போறாங்க. சோ இவ்வளவு நாள் அதை பாதுகாக்கணும். இவ்வளோ நீண்ட கால இடைவெளி இருக்கும்போது அப்ப அதாவது முதல்ல மோசடி பண்ண வாய்ப்பு இல்ல, இன்பில்ட்டா மோசடி பண்ண வாய்ப்பு இல்ல, ஆனா ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நடுவுல மோசடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்ப இந்த டியூரேஷன்ங்கிறது வந்து இது வந்து நான் வந்து அது வந்து கண்டிப்பா வந்து இவ்வளவு டியூரேஷன் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்து இவிஎம்ல யூஸ் பண்றோம். அண்ட் வந்து நம்ம வந்து இப்ப இந்த 1951 எலெக்ஷனுக்கு அப்புறம் இதுதான் வந்து லாங்கஸ்ட் டியூரேஷன் நடக்கிற எலெக்ஷன். ஸோ இது வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து 7 கட்ட தேர்தல் 9 கட்ட தேர்தல்லாம் வச்சிருந்தோம். அப்பெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணோம் 1951ல. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ டெரரிசம் அதிகமா இருந்தது. இந்த சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்லாம் வந்து நக்சலைட் பிரச்சனை அதிகமா இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து குறைச்சிருக்கோம். ஸோ அவ்வளோ குறைச்சிருக்கிறப்ப இது வந்து இந்த 9 கட்ட தேர்தல் இந்த நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 days இப்போ எலெக்ஷன் பீரியட்ல இருக்கிறோம். இது வந்து ரொம்ப லாங் பீரியட் தான். அது வந்து பேசிக்கலி தப்பு. அது வந்து மேபி அவங்க பிஜேபி வந்து மோர் எலெக்ஷன் கேம்பெயின் பெட்டரா பண்றதுக்கு, மோடியை பெட்டரா யூட்டிலைஸ் பண்றதுக்காக அவங்க அப்படி ஆர்கனைஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா நான் பாக்குறேன். அவங்க அதை நல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பிளான் பண்றது பண்ணணும் தான். ஸோ அந்த பாதுகாக்கிற டைம் வந்து கண்டிப்பா அது ரொம்ப அதிகமான டைம் தான். அதை பண்றதுக்கான சான்சஸ் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. பட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கேயுமே வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் நம்ம அந்த போலிங் சென்டர் இருக்குல்ல, அங்க வந்து ஒவ்வொரு கட்சியுமே டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் வந்து ஷிஃப்ட் போட்டு மூணு ஷிஃப்ட் ஒரு நாளைக்கு அவங்களோட ஏஜென்ட் அங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க ஃபுல் டைம். அண்ட் இப்ப சிசிடிவி வச்சிடறோம். ஸோ அப்படி பண்ண முடியாதான். பட் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அப்படி இவிஎம் ஏமாத்த முடியும்னா அதே மாதிரி வாக்குச்சீட்டையும் ஏமாத்த முடியும்ல அவ்வளோ டியூரேஷன்ல. இப்ப இன்கேஸ் இவிஎம் ஆவது வந்து யாராவது படிச்ச டெக்னாலஜி தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் தான் அட்லீஸ்ட் ஏதாவது சேஞ்சாவது பண்ண முடியும். வாக்குச்சீட்டு சேஞ்ச் பண்றது இன்னும் ரொம்ப ஈஸி தானே, வெறும் பேப்பர் தானே. அதெல்லாம் சுலபமா நடக்கும்னு சொல்றீங்க. ஆனா எப்படி இருந்தாலும் இடைவெளிக்காக இவிஎம் சப்ஸ்டிடியூட் பண்றோம் அப்படின்னா அந்த கான்செப்டே அதுல ஃபுல்ஃபில் ஆகல கடைசியில. இல்ல இடைவெளி வந்து ஆக்சுவலி இவ்வளவு இடைவெளி தேவையில்லை தான். அந்த இடைவெளி வந்து இவங்க வந்து இவங்களோட அரசியல் லாபத்துக்காக யூஸ் பண்றாங்க.
இந்த இடைவெளி இன்னும் குறைச்சு ரொம்ப நம்ம ஒரு மாசத்துக்குள்ளே நம்ம தேர்தல் நடத்தி முடிக்கலாம். இன்னும் ஒரு மாசம் 40 நாளுக்குள்ளே நடத்த முடிக்கலாம். இருக்கும்போது கம்பேரிட்டிவ்லி நம்ம சீக்கிரமா ஆமா, சீக்கிரமா பண்ணணும். கண்டிப்பா சீக்கிரமா பண்ணணும். அண்ட் அதான் நான் முன்னாடி சொன்ன நம்ம செக்யூரிட்டி ரீசன்ஸ்லாமும் வந்து இப்ப அவ்வளவு சிவியரான அந்த ரீசன்லாம் இல்ல. இப்ப அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த டெரரிசம், நக்சலைட் பிரச்சனை, இந்த போல் கேப்சரிங்லாம் வந்து பெருமளவு குறைஞ்சிருச்சு. எல்லா இதுலயுமே நம்ம சிசிடிவி வச்சிருவோம் நம்ம. ஸோ பெருமளவு குறைஞ்சிட்டனால இப்போ வந்து இவ்வளோ நாளுக்கான டியூரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது வந்து இவிஎம்மோட பர்பஸையும் டிஃபீட் பண்ணுது. ஸோ அது வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து இந்த டியூரேஷனை வந்து கண்டிப்பா குறைக்கணும். அவங்க ஒரு 30 days 40 daysக்குள்ள இந்த மொத்த போல் ப்ராசஸையும் முடிக்கணும். மற்றபடி இப்போ இவிஎம் மெஷின்ஸ் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது ஏதாவது கிளிச் ஆகுமா, இல்ல அதுல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டா என்ன செய்வாங்க சார்? இல்ல, கிளிச்சஸ்ங்கிறது கண்டிப்பா வந்து எந்த மிஷினா இருந்தாலும் நடக்க தானே செய்யும். இப்ப நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளவு மிஷின் நம்ம யூஸ் பண்றோம், வாட்ச், லேப்டாப்பு, ஃப்ரிட்ஜ், டிவின்னு எல்லாமே யூஸ் பண்றோம். ஸோ இப்ப அத எல்லாத்துலயுமே வந்து ஒரு மிஷின் அப்படின்றப்ப ஒரு கிளிச் நடக்க தான் செய்யும் கண்டிப்பா. இப்போ நம்ம பேப்பர்ல நடத்தினாலும் ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அதே மாதிரி இதுலயும் கிளிச்சஸ் இருக்கும். பட் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, அது வந்து யாரும் ஏமாத்தாம கரெக்டா ஒரு ஜென்ரலா ஒரு மிஷினுக்கான ஒரு கிளிச்சா இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். இதுக்கான டேட்டாவும் வந்து அவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து வெப்சைட்ல பப்ளிஷ் பண்றாங்க எவ்ரி டைம். திட்டமிட்டதா இல்லாம தற்செயலா இருக்கிற. ஆமா, தற்செயலா இருக்கிற. ஆமா, அது வந்து ரொம்ப ரேர். இப்ப நம்ம டிவில வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபிளாஷ் நியூஸ் ஓடும், இந்த இடத்துல வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு அப்படின்ட்டு வரும். பட் அந்த மாதிரி எத்தனை நடக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் வந்து அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைம் நடந்த 19 நான் பார்த்துருந்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அவங்க பப்ளிஷ் பண்ணப்ப 99.98% வந்து கரெக்டாக தான் இருக்கு. 0.02% தான் வந்து இந்த கோளாறுகள் எங்கேயா ஏற்பட்டிருக்கு. அது வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க உடனே. அவங்க இதுவும் ஸ்டாக்கும் வச்சிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுல வந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாலாம் வந்து எதுவுமே அவங்க மிஸ்டேக்ஸ் பண்றது இல்லை. அண்ட் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம வந்து இருக்க முடியுங்கிறதோட இல்லவே இல்லைதான். ஏன்னா அன்னைக்கு காலையில எல்லா முகவர்களும் பார்த்து அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த போலிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு மேல வந்து யாராலையும் வந்து ஏமாத்திட முடியாது. அண்ட் ரெண்டாவது, இப்ப நம்ம அந்த டிஎம்கேல இருக்கிற முகவர்களுக்குலாம் அவங்களுக்குலாம் கிளியரா தெரியும் இந்த நம்ம பூத்துல எத்தனை ஓட்டு இருக்கு, எத்தனை ஓட்டு நம்மளுக்கான விழாதுக்கான சாத்தியம் இருக்கு, எத்தனை ஓட்டு விழாது அப்படின்ட்டு. அதுல ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ்லாம் இருந்ததுன்னா அவங்கலாம் இமீடியட்டா அவங்கலாம் கண்டுபிடிச்சிருவாங்க போலிங் அப்ப. ஓகே சார், இனிப்புல வந்து பல விரிவான தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக மேலும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள்.